வணக்கம். கோயம்புத்தூர் நொய்யல் நதிக்கரை மேம்பாட்டு திட்டத்திற்கு தமிழக அரசு 202,5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. நஞ்சுண்டாபுரம் முதல் ஆத்துப்பாலம் வரையிலான 4.3 கிலோமீட்டர் தூரத்தை இந்த திட்டம் உள்ளடக்கியது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் நொய்யல் ஆறு ஒரு காலத்தில் கொங்கு மண்டலத்தின் ஜீவ நதியாக இருந்தது. படீர நகரமயமாக்கல் மற்றும் சாயப்பட்டறை கழிவுகளால் இந்த நதி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் கலப்பது மற்றும் ஆக்கிரமிப்புகளால் நதி தனது பொலிவை இழந்துவிட்டது. மக்கள் இதை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. இதை சரி செய்யவே தமிழக அரசு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. மொத்தம் 202,5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சீரமைப்பு பணிகள் நடைபெறவுள்ளன. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் ஆற்றின் 2 கரைகளையும் பலப்படுத்துவதாகும். கரைகளின் ஓரத்தில் 7 மீட்டர் அகலமுள்ள தார் சாலைகள் அமைக்கப்படும். இது போக்குவரத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பொதுமக்களின் பொழுதுபோக்கிற்காக பல சிறப்பம்சங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. 5 இடங்களில் புதிய பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன. இவை நகரின் அழகை கூட்டும். திறந்தவெளி உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் விளையாட்டுத் திடல்கள் அமைக்கப்படும். பூங்காக்களில் நடைபயிற்சி மேற்கொள்ள பிரத்யேக நடைபாதைகள் அமைக்கப்படும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நல்ல காற்றோட்டத்தை உறுதி செய்யவும் மரங்கள் நடப்படும். ஆற்றின் இயற்கை சூழல் மாறாமல் இருக்க ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் கரைகள் பலப்படுத்தப்படும். கான்கிரீட் பயன்பாடு 30% மிகாமல் பார்த்து கொள்ளப்படும். அடுத்ததாக மிக முக்கியமான பிரச்சனை கழிவுநீர் கலப்பது. இதை தடுக்க நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் ஆற்றில் கலக்கும் கழிவுநீர் முழுமையாக தடுக்கப்பட்டு நீர் தூய்மையாகும். இந்த திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதோடு விவசாயத்திற்கும் இது பயன்படும். கோயம்புத்தூர் மாநகரின் முகத்தையே இந்த திட்டம் மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெண்டர் பணிகள் முடிந்தவுடன் விரைவில் கட்டுமானப் பணிகள் தொடங்கும். இது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். எதிர்காலத்தில் நொய்யல் நதிக்கரை ஒரு மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக மாறும். இந்த 4.3 கிலோமீட்டர் தூரம் மட்டுமல்லாமல் முழு நதியையும் சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அரசுடன் இணைந்து மக்களும் இந்த நதியை பாதுகாக்க வேண்டும். தூய்மையான நொய்யல், வளமான கோவை. இந்த திட்டம் குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.